ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சாரியில் வந்து உங்களுக்கு இருக்கிற கலர் வச்சு, அதாவது சாரியோட ப்ளவுஸ் ஒரு கலர், நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறது ஒரு கலர், இந்த 2 கலர் வச்சு இதில் நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடு. நம்ம எப்பவும் போல் நெக்கோடைய ஷேப்பு வந்து கட் பண்ணி அடித்து திருப்பினதுக்கப்புறம் இதெல்லாம் பேட்ச் பண்ணுறது தான். இதில் எக்ஸ்ட்ராவோ கேன்வாஸோ இல்லை உங்களுக்கு கட் ஒர்க் மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. பேக் ஃபுல்லாக வந்து ஒரே பிளெயின் தான், நீங்கள் அடித்து திருப்பிக்கிட்டால் போதும், வேறு எந்த இதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு பேட்ச் ஒர்க்குக்கு வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஒன்றா செட் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் மெட்டீரியல் வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து எக்ஸஸாக தேவைப்படும். ஏன்னா இது கைக்கு பார்டர் வச்சுருக்கோம், அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்டர் வச்சுருக்கோம். பேக் சைடில் வந்து நம்ம கோன் ஷேப்பில் கட் பண்ணி ஒன்றா வச்சு விசிறி மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு என்ன எவ்வளோ தேவைன்னா ஒரு 1/2 மீட்டர் தேவைப்படும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து லைனிங் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்பவும் போல் நீங்கள் எடுக்கிறது அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெக்கோடைய ஷேப்பு தான் வந்து இந்த மாடல் ப்ளவுஸில் வரும். அதனால் இதில் நெக்கோட அவுட்லைனை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கீழே ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம கட் பண்ண தேவையில்லை. நெக்கோட அவுட்லைன் மட்டும் ஒன் சைடு ஸ்ட்ரெயிட்டாகவும் ஆப்போசிட் சைடு வந்து ஒரு வளைவு ரவுண்ட் ஷேப்பாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் சைடு நெக் மாதிரி நமக்கு இருக்கும். இந்த ஒன் சைடு அந்த ஸ்ட்ரெயிட் வந்து நமக்கு ரைட் சைடு வரும். ரைட் சைடு வரும்போது உங்களுக்கு அப்போ தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேச்சஸ் எல்லாம் வைக்க முடியும். நம்ம இதில் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம அடித்து திருப்புறது வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் வந்து நமக்கு ரைட் சைடு வரணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் மெட்டீரியல் வந்து இருக்கிற பொசிஷனில் அப்படியே நீங்கள் அடித்து திருப்பினீங்கனாவே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் என்ன ஷேப்பில் வந்து நம்ம உள்ளே வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெளியில் வந்து நமக்கு வந்து அது ஒரு கோன் ஷேப்பில் நமக்கு தெரியும். இது வந்து நீங்கள் ஒரே ஈவனாக ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி 2ஆக மடித்து தைச்சிக்கலாம். இல்லை துணி பத்தாமல் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்னென்ன அளவுக்கு நம்ம வருமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம அந்த கோன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கிற பீஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஒரு அகலமாக ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வைக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கோன் ஷேப்பில் வச்சு கட் பண்ணி ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எந்த கார்னர் எந்த பாயிண்டில் தேவையோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற எல்லா பீஸுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம வைக்கிற வந்து ஃபஸ்ட்டு பீஸு. இதுக்கு மேலே வைக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இது வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த பீசஸ் எல்லாம் சைடு எல்லாமே எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கீழேயே இன்னொரு ப்ளூ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பேட்ச் ஒர்க், ஏதாவது ஒரு ரெடிமேட் பேட்ச் வாங்கி வச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் ஏதாவது பேட்ச் வாங்கி வச்சாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்படி கிராஸில் இது பண்ண முடியல அப்படின்னாவே நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து ஒரு 4 இன்ச்சு அகலத்துக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து ஓரம் அடிச்சுக்கிட்டு 1 by 1 அப்படியே விசிறி மாதிரி நம்ம கார்ட்ஸ் அடுக்கிற மாதிரி 1 by 1 அப்படியே வச்சு நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே நிறைய கிளாத் இருக்கும்போது அந்த இடம் ரொம்ப திக்காக தெரியும். அதனால் நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கிளாத்து எக்ஸஸாக நிறையா இருக்குது. ஏன்னா 2 கிளாத்துமே ஒன்று வந்து ப்ளவுஸில் இருக்க மெட்டீரியல் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கிளாத் வந்து நமக்கு ஈவனாக ஒரே அளவில் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ப்ளூ கலர் கிளாத் வந்து நமக்கு ப்ளவுஸ் வெட்டினது போக மீதி எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி வரும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேப்புக்கு மட்டும் தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக 3வது ஒரு கலர், அந்த சாரியில் இருக்கிற கலருக்கு வந்து நீங்கள் கிளாத் வாங்கிட்டீங்கன்னா ப்ளவுஸ் ஒரு கலராக இருக்கும். நீங்கள் உள்ள இந்த பக்கம் வைக்கிறது வந்து 2 கலர், அதாவது 2லேயுமே 1/2 மீட்டர் வாங்கிட்டீங்கன்னா அதில் வந்து 2 கலர் நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து நான் ஓவர்லாக் போட்டு அயன் பண்ணி உங்களுக்கு அந்த மடிப்பு மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக, இது வந்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக தான். ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரைனிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு கூட மடித்து தையல் போட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் அதை அயன் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து எப்பவும் போல் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். மெயின் கிளாத்தில் நம்ம எப்போவுமே லைனிங்கில் மட்டும்தான் நெக்கு வெட்டுவோம். அதை அப்படியே வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் அடித்து திருப்பிக்குவோம். அதுதான் நமக்கு மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அந்த சைடு வந்து நீங்கள் எந்த பக்கம் வச்சு தைக்கிறீங்களோ திருப்பும்போது அதே சைடு தான் வரும். நீங்கள் அது இப்போ ஆப்போசிட்டில் வச்சா தான் அது திரும்பும்போது கரெக்டாக வரும்னாலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எந்த சைடில் வச்சு திருப்புறீங்களோ அது ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி அப்படியே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவுக்கு எல்லாமே வந்து ஒரு 1/2 இன்ச் பார்டர் மாதிரி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி சைடில் வைக்கிறதுக்கும் கிராஸ் பீஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த நெக்கில் ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளோ லென்த்து வருதோ அதே மாதிரி மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாத ஒரு கிளாத்தை நீங்கள் வந்து அடித்து திருப்பி அயன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களால் அப்படியே மடித்து வச்சா இன்னும் ஃபினிஷிங்காக வரும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பார்டர் வைக்கிறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஃபினிஷிங் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஷேப்பு எந்த இடத்துல நமக்கு அதே ஷேப் அப்படியே கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா எந்த இடத்துல கொண்டு வந்து அந்த கார்னர் வச்சா கரெக்டாக வரும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஷேப் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வைக்கிறது எல்லாமே நீங்கள் அதே அளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை விட எக்ஸஸாக தையல் கொண்டு போகாதீங்க. ஏன்னா நிறைய தையல் ஒரே இடத்துல வரும்போது அதை பிரிக்க முடியாது. அதனால் கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணி அதே அளவில் நிறுத்திக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வச்சுருக்க எல்லா பீஸையுமே அதே இடத்துல அந்த கேப் வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக பார்த்து அதே அளவில் கொண்டு வந்து நீங்கள் எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிக்கிற ஒர்க்கு தான். ஏன்னா கட் ஒர்க்கு, பைப்பிங்கு, பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கேன்வாஸில் வச்சு பண்ணும்போதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீட்டாக ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே வந்து நீங்கள் அந்த இப்போ நான் போடுற அந்த ஓவர்லாக்கை ஒட்டி நீங்கள் அந்த தையல் போடணுன்னு கூட இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த பிசுறு கொஞ்சம் வெளியே வராது, நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த ஓவர்லாக் வரைக்கும் நீங்கள் போடும்போது அது ஓப்பன் ஆகும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால் நீங்கள் வந்து க்ளூ வச்சு லைட்டாக வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது. நீங்கள் அதுக்கு முதல்ல தையல் போடும்போது இன்னும் மேல் பக்கமாக தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்க பீஸ் வந்து நான் ரொம்ப அகலமாக ஒரு பீஸ் வச்சுட்டேன். இல்லை இன்னொரு லீஃப் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ப்ளூ கலர் ஒன்று வைக்கலாம். இது அந்த இடத்துல பேட்ச் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்த வந்து நீங்கள் அப்படியே ப்ளைனாகவே விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசிறி ஷேப்பில் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி தையல் போட்டாச்சு. இப்போ நீங்கள் கீழே இருக்கிறது வந்து ஓரத்தில் தையல் போட தேவையில்லை. இப்போ நான் போடுறதே லாங் ஸ்டிச்சு தான். இதுக்கப்புறம் நம்ம அந்த பார்டர் வைக்கிற அளவை பார்த்துட்டு அதில் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோடைய அவுட்லைன் தெரியும். அந்த அவுட்லைன்லேயே நீங்கள் ஓரமாக ஸ்டிச் போட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே வந்து இது வந்து எந்த ஒரு டெக்கரேட்டிவுமே பண்ணாமல் தான் நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் பேட்ச் வைக்கிறது, ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி எது வச்சாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஆனால் ரொம்ப கிராண்டான ஒரு பேட்ச் ஒர்க்காக தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸில் வந்து
ஒன் சைடுனாவே எம்ப்ராய்டிங் ஒர்க், ஆரி ஒர்க் எல்லாமே அந்த ஒன் சைடு டிசைனில் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு விசிபிளாக தெரியறது வந்து அந்த ஒன் சைடு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப, அதாவது அந்த சாரீக்கு மேட்சிங்காக பார்க்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். அதனால் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிற பேச்சஸ் எல்லாம் அந்த சாரீக்கு மேட்சாக, அதாவது பட்டு சாரீ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜரி ஒர்க்கு ஸ்டோன் வர்ற மாதிரியும், நார்மல் சாரீ அந்த மாதிரி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் வாங்கி நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிங்கன்னா, ஸ்டோன் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அடித்து திருப்பி அயன் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் ஒன் சைடு ஃபோல்டு பண்ணி அதில் வச்சு வைக்கிற மாதிரி வைக்கலாம். எப்படி வச்சாலும் நம்ம வந்து அந்த சுருக்கு வந்து மேக்ஸிமம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து உங்களுக்கு அந்த வளைவு எல்லாமே அந்த இடத்துல பெண்ட் பண்ணும்போது வராது. அதனால் நல்லா வளைவணும் அப்படிங்கிறனால நல்லா ஃபுல்லாக கிராஸாக நீங்கள் வெட்டிக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர் பார்த்திங்கன்னா அந்த பிசுரெல்லாம் எங்கே தெரியுதோ அந்த இடத்துல கொண்டு வந்து அதை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி வளைச்சி கீழே கொண்டு வந்துடுங்க. அப்படி வரும்போது கீழே இருக்க அந்த பிசுரை வந்து அதில் கவர் பண்ணி நீங்கள் தையல் போடுங்க. அதே மாதிரி 2 லைன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு லைன் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், 2 லைன் வச்சுக்கோங்க. நல்லாவே கிராண்டாக வேணும் அப்படின்னா அந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே நீங்கள் அதே மாதிரி லைன்ஸாக நீங்கள் வந்து ஃபுல்லாக அடிக்கடிக்கு அதே டிஸ்டன்ஸில் அப்படியே ஃபுல்லாக லைன்ஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு பார்க்குறக்கு இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த சில்க் காட்டன், பாலி காட்டன் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பனாரஸ் மாதிரி டிசைன் இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டு சாரிக்கு இதுக்கெல்லாமே வந்து பனாரஸ் மாதிரி மெட்டீரியல், அதாவது அதிலே கோல்டு ஜரியோ அதிலே வந்துடும், பூ டிசைன் எல்லாம் வரும். அந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி ஒன்று டிசைன் கிளாத்தும் ஒன்று பிளெயின் கிளாத்தும் அந்த மாதிரி வந்தால் இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் சாரியோட காஸ்ட்டை பொறுத்த மாதிரி நீங்கள் அதுக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாரீ வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதே டிசைனை அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணலாம். இது வந்து நார்மலான ஒரு சாரீ அப்படின்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒன் சைடு நெக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒன் சைடு மட்டும் விசிறி மாதிரி இருக்கிறது, டபுள் கலர் வர்றது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் மல்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா மல்டி ஸ்டிச் போட்டு இன்னும் கொஞ்சம் அதை டெக்கரேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இதை எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இப்படியே விட்டுட்டிங்கனாலும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்து அந்த கேப்புக்கு எல்லாமே லைட்டாக ஒவ்வொரு ட்ராப்ஸ் க்ளூ மட்டும் வச்சு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது. நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் ஓப்பன் ஆனால் போதும். அதுக்கு மேலே ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் உங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஓவர்லாக் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தையல் போடும்போதே அந்த ஓவர்லாக்கை விட்டு மேலே ஒரு 1 இன்ச் தள்ளியே கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் அப்படி போடாமல் விட்டுட்டோம், உள்ள கேப் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி ஒவ்வொரு ட்ராப்ஸ் மட்டும் புள்ளி வைக்கிற மாதிரி லைனாக வச்சு அப்படியே வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும், உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி அந்த இது எல்லாமே விசிறி மாதிரி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் ஒரு பேட்ச் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப கிராண்டாக தெரியும். ஸ்டிச்சஸும் அதே மாதிரி மேட்சிங் கரெக்டாக பார்த்து போடுங்க. அந்த நூல் வந்து மேட்சிங் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இதிலலாம் உள்ளே போகிற தையல் பற்றி ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து எப்பவும் போல் ப்ளூவே போட்டுக்கலாம். ஏன்னா பேக் சைடு வந்து லைனிங் ப்ளூ கலர் தான். ஆனால் மேலே வர ஆரஞ்சு கலருக்கு மட்டும் த்ரெட்டு கரெக்டாக மேட்சிங்காக போட்டுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.